அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய போகி திருநாளுடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும், இதுதாங்க போகி நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தத்துவமே. எப்படி போகி திருநாளுக்கு நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி நமக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் தூர போட்டு அப்படி தீயில போட்டு கொளுத்துறோமோ, அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், அந்த வேண்டாத வெறுப்புகள், ஈகோ, குடும்ப அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை, இது எல்லாத்தையுமே அந்த நாள் நம்ம தீயில போட்டு கொளுத்துனோன்னா நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் போகி நாளை நம்ம நிச்சயமாக கடைப்பிடிக்கணுங்க. போகி நாள் அப்படின்னோடனே கண்டிப்பாக மாலை நேரம் நம்ம செய்யக்கூடிய குலதெய்வத்துடைய வழிபாடு தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இது வரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட எளிமையான குலதெய்வ வழிபாட்டை, குலதெய்வத்தை வேண்டி சில எளிமையான பரிகாரங்கள், தீப வழிபாடுகள் நம்ம வீடுகளில் செஞ்சால் கூட போதும். நமக்கு அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகமானது வருடம் முழுவதும் அந்த ஆயுசு ஃபுல்லாக நம்ம குடும்பம் என்றைக்குமே நல்லாயிருக்கும். நாளைய தினம் குலதெய்வத்தை வேண்டி இந்த தீர்த்தத்தை மட்டும் உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நெகட்டிவ்ஸ், நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள், வேறு ஏதாவது ஒரு தரித்திரம், பீடை, அப்படி என்ன கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலே நமக்கு அந்த வீட்டை விட்டு ஓடிப்போய் நமக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனலில் இந்த போகி திருநாளுக்கான ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யாருமே அந்த பதிவு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. நாளைய தினம் நம்ம இது மாதிரி வீடெல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம தீயிலிட்டு கொளுத்துறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு கண் திருஷ்டி, ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இது போகிறதுக்கு நாளைக்கு சின்னதாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் சொல்ல போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 வரமிளகா, கொஞ்சம் கருப்பு கடுகு, இல்லாட்டி பூஜைக்கான அந்த வெண்கடுகு, அந்த கண் திருஷ்டி போகிறதுக்கு அதை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடு கூட கொஞ்சமாக மிளகு, இது 3மே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த கெட்ட திருஷ்டிகளையும், கண் திருஷ்டி, பொறாமைகள், ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட அந்த எதிர்மறையான விஷயங்களை போக்குவதற்கு இந்த 3 பொருட்களும் மிக மிக முக்கியமான பொருட்கள். இந்த 3மே எப்பயுமே திருஷ்டி சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இடது கையால் நமக்கு சுற்றி அதை அப்படியே கொண்டு போய் நெருப்பில் போடணும். நெருப்பில் போட்டுட்டு வந்துட்டு இந்த பூஜையெல்லாம் கொளுத்துனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கையோடு திருப்பி படுக்கக்கூடாது. ஏன்னா இது சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுறோம். அதனால் இந்த காலை பொழுதில் முதல் வேலையாக நீங்கள் கையோடு இந்த திருஷ்டியெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலைகளையும் நீங்கள் செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்படி போகி நாளன்னைக்கு நம்ம குளிக்கிறப்ப நம்முடைய குழந்தைகள் எல்லாருமே காலையில் எழுப்பி விட்டு இப்படி குளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி நம்ம குளிக்கலாம். அதே மாதிரி குளிக்கிறப்ப அந்த குளிக்கின்ற நீரில் சில பொருட்கள் நம்ம வீட்டில் நம்ம சேர்த்து கலந்து குளிக்கிறப்ப நமக்கு நல்லபடியான ஒரு ஐஸ்வர்யமும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வரும் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம பெண்கள் கொஞ்சம் மஞ்சள் தேய்த்து குளித்து நம்ம பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்லபடியாக ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதனால் நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு நாம் நாளை மாலை செய்யக்கூடிய அந்த போகி நாளுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு, நிறைய பேருக்கு அந்த குலதெய்வத்துடைய வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி பழக்கங்கள் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கூட இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறை. உங்கள் வீட்டில் ஒரு சின்னதான பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி செம்பு இருக்கக்கூடிய, காப்பரில் இருக்கக்கூடிய செம்பு எடுத்துக்கலாம். இல்லாட்டி இல்லாட்டி நம்ம வீட்டில் கூடிய பஞ்ச பாத்திரம் வைக்கக்கூடிய தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, பூஜைக்கான அந்த டம்ளர், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இதில் சுத்தமான குடிக்கின்ற தண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இதோடு கூட கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சம் கோமியம் கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும், பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குடிக்கின்ற தண்ணீர், கொஞ்சோண்டு பன்னீர், கொஞ்சமாக மஞ்சள், வேப்ப இலை, எல்லா இடமும் கிடைக்கும் நமக்கு. இல்லாட்டி வேப்ப இலை இல்லாதவங்க ஒரு வாசனையான பூக்கள் ஏதாவது நீங்கள் கலந்துக்கலாம். இதோடு கூட உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒரு பச்சை கற்பூரம் இல்லாட்டி ஜவ்வாது பொடி, இது மாதிரியான என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கலந்து விட்டுட்டு தீர்த்தம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை பூஜை அறையில் வச்சுட்டு இதோட எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீடைகளும், தரித்திரங்களும், கஷ்டங்களும் இன்னோடு ஒழியணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வேண்டுங்க. குலதெய்வ வழிபாடு எங்களுக்கு
செய்ய தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் எளிமையாக நீங்கள் சுவாமிக்கு என்ன நிவேதனம் வைப்பீங்களோ வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை 3 முறை அந்த தீபம் ஏற்றுறப்ப நம்ம சொன்னாலே குலதெய்வமானது அந்த தீப சுடரில் வந்து இருப்பதாக நமக்கு ஐதீகமாயிரும். அதனால் அப்படி குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த தீர்த்தத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு குலதெய்வத்தையும் நல்ல மனசார வேண்டிட்டு நீங்கள் நாளை தினம் மாலை நேரத்தில் அதாவது இந்த தீர்த்தத்தை உங்ககிட்ட மாவிலை இருந்ததுன்னா அந்த மாவிலையால் அந்த ஃபுல்லாக அந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நீங்கள் தெளித்து விடலாம். இல்லாட்டி வெத்தலை இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் இப்படி தெளித்து விடலாம். இப்படி நம்ம செய்கின்ற இந்த தீர்த்தமானது நம்ம குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான கண் திருஷ்டிகளும் ஒரு பொறாமை குணங்களும் தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே நிச்சயமாக போகுங்க. அதுவும் அதில் கலக்கின்ற அந்த கோமியம் எப்பயுமே இது மாதிரியான பூஜை பண்ணிட்டு நம்ம வீட்டில் அதாவது ஒரு பூஜை பண்ணதற்கான ஒரு பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் முக்கியமான எல்லா விசேஷத்திலும் நம்ம இந்த மாதிரி கோமியம் கலப்போம். அதனால் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் நீங்கள் கலந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளித்து விட்டு பாருங்கள். நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு உங்கள் குடும்பத்தில் என்றைக்குமே இந்த வருடம் முழுவதும் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. சுப காரியங்கள் எல்லாமே தொடர்ந்து உங்கள் வீட்டை தேடி வரும். இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். கண்டிப்பாக நமக்கு அந்த போகி திருநாள் அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். தீர்த்தம் நிறையா இருக்குமா, வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டோம் அப்படி பாக்கி இருக்க தீர்த்தத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த செடியில் ஏதாவது கால்படாத இடத்துல விட்டலாம். இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் பொங்கலுக்கு குளிக்கிறப்ப அந்த நீரில் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமான பலன்களை தான் கொடுக்கும். இப்படி எளிமையான முறையில் நம்முடைய வீட்டில் இந்த குலதெய்வத்தை நினச்சி இப்படி ஒரு தீர்த்தத்தை நீங்கள் ரெடி பண்ணி இது மாதிரி நம்ம வீடு ஃபுல்லாக நம்ம தெளிக்கிறதுனால குடும்பத்துக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெமிடி மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப இந்த குலதெய்வத்துடைய இந்த வழிபாடுங்கிறது சக்தி வாய்ந்த பரிகார முறை. கண்டிப்பாக நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. அந்த குலதெய்வம் பெயர் தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் ஓம் குல தேவதாயை நமக அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க. நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். நம்முடைய இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.